ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் தாக்கம் ஜனங்களை பாதிக்க போய் அவங்க அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எங்க கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னா ஒரு பெரிய பெருமூச்சில் கொண்டு போய் விட்டுட்டு, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம உடனே நம்மிடத்தில் ஏதாவது, அதுதான் ஆமென். அன்னைக்கு கேட்டாங்கல்ல பெந்தேகோஸ்து நாளில், ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும்? இந்த மனநிலையோடு தேவசமத்திலப்பா ஆமென். யோபுவின் பிள்ளைங்கள்லாம் விருந்து கூடும்போது அங்கே தப்பு பண்ணுவாங்கன்னு பைபிளில் இல்லை. ஆனால் யோபு ஒரு வேளை தப்பு நடந்துற கூடாதுங்கிறதுக்காக பலி செலுத்துவானா. எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க, எப்படி இருந்திருக்கோம், எவ்வளோ கவனமாக நம்ம வந்து எங்கே அசதியாக விடுறோமோ. தேவராஜ்யத்தை குறித்த உவமையை சொல்லும்போது அடுத்து பைபிள் சொல்ல அதான் கேட்க போகிறோம். கொஞ்சம் தூங்குனதும் சத்துரு வந்து எதை விதைச்சிட்டு போயிட்டான், களையை விதைச்சிட்டு போயிட்டான். ஆமே. அதுக்கப்புறம் அந்த எது வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கு தெரியுமா, அறுவடை நாள் வேலை. இதுதான் சில காரியங்கள் உடனே மாறாது. அது கூடவே தான் அந்த சில பிரச்சனை. ஏன்னா நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுருப்போம். அதான் அந்த நிந்தையை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். அந்த காரியம் நம்மை தொடர்ந்து குத்திட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் நாளைக்கு போய் ஆண்டவர் மன்னியுன்னு கேட்டால் மன்னிச்சிடுவார். நல்ல கவனமாக கேளுங்க. பவுலை ஆண்டவர் மன்னித்தாரா, மன்னிக்கலையா? மன்னித்தார். ஆனால் கடைசி வரை அவருக்கு கண்ணில் பிரச்சனை இருந்தது தெரியுமா. கடைசி வரை கண்ணில், அவர் கலாத்தியருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கண்ணையே எனக்கு தர மனதாக இருந்தீங்க. அவருக்கு அந்த கண்ணில் அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது. அவருக்கு அந்த ஒளி வந்து அடித்ததில் அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆமே. யாக்கோபை கர்த்தர் மன்னித்தாரா இல்லையா? கடைசி வரை எப்படி தான் நடந்தார் தெரியுமா, நொண்டி தான் நடந்தார். சில காரியங்கள் ஆண்டவர் வந்து நம்மளை ட்ரீட் பண்ணி நம்மளை உருவாக்கிடுவார். ஏன் தெரியுமா, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அந்த ஆத்மா பரலோகத்தை கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் உத்தரவாதம். கர்த்தர் அவனை கைவிட மாட்டார். அவன் நாளைக்கு பந்தியில் இருக்கணும். அதுதான் சொல்லுவார், நீ 2 கண்ணோடு நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணோடு, உடனே அங்கே எல்லாமே ஒத்த கண்ணில் இருப்பாங்க, அப்படி கிடையாது. அதன் அர்த்தம் என்னன்னா, இங்கே சிலது உனக்கு நஷ்டமாச்சு நினைச்சு ஃபீல் பண்ணாத. அது அப்படித்தானே நீ என்ன விட்டு போற, அது போச்சு இது போச்சுன்னு. இங்கே பாரு, இதெல்லாம் இருந்தாலும் ஒன்று தான், போனாலும் ஒன்று தான். ஆனாலும் சில காரியங்களை நஷ்டப்படுத்தி உன்னை நான் திருத்தி என்னை கொண்டு வந்துட்டேன்னா நாளைக்கு மகிமையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் வரிசையில் நீயும் இருப்ப. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ நம்முடைய தவறுகளினாலே வருகிற பிரச்சனை, இதை வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்ல நம்ம அதை கரெக்ட் பண்ண ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆமாம், கிருபை முதல்ல அதை விரும்பணும். ஆண்டவர் இது இருக்கக்கூடாதப்பா, விரும்பணும். அந்த விருப்பத்தை தான் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் இது அது இருந்துட்டு போட்டோம். அப்படி அதாவது தேவன் ஒன்று நோன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அதோட காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. இதில் ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனம் தேவ பிள்ளைங்க. ஆமேன். ஏன்னா பின்னாட்களில் இன்னைக்கு அநேக பெருமூச்சுக்கு இது காரணமாய் மாறுகிறது. ஆவியானவர் பாரப்படுத்தி ஆமேன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற, எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்க விரும்பி இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, சத்துருவின் கிரியைகள். பெருமூச்சுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது, அது சத்துருவின் கிரியை. சத்துருவானவன் வெளிப்படையா மட்டும் இல்ல, மறைமுகமாகவும் செயல்படுவான். யாத்திராகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி 1:10 நீங்க பாத்தீங்க, அவர்கள் பெருகாதபடி அவர்களை குறித்து ஒரு உபாயம் உண்டாக்குவோம் அப்படிங்கிறான். இந்த பிளான் போடுற மேட்டர் யாருக்கு தெரியாது? இஸ்ரவேலுக்கு தெரியாது. நல்ல கவனமா கேட்கணும். சத்துரு திட்டம் போடுறது நமக்கு தெரியாது. அவன் திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு கொஞ்சமாவே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் சத்துரு திட்டம் போடும் போதே அது அவமாய் போகணும்னா தேவனோடு உறவில் இருக்கணும். ஆமே. இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் சீரியா நாட்டு ராஜா வந்து பயங்கரமாக திட்டம் போடுவான். அதை ஆண்டவர் எலிசா கிட்ட சொல்லிட்டே இருப்பார். எலிசா போய் நேராக இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி, இப்படி பிளான் போடுறான், ஓடிரு. இவனுக்கு புரியவே இல்லை. அப்போதான் யாராவது ஸ்பையா இருப்பானோ,
எவனோ வேவு பார்க்குறவன் இங்கே இருக்கிறான்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறார், வேவு பார்க்குற இல்லை ராஜாவே, நீங்கள் உங்கள் பெட்ரூம்ல இருந்து பேசினாலும் அது தெரியும். அப்போ என் மனைவியா இருப்பாளோ? மனைவி இல்லை, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நீங்கள் இங்கே பேசுகிறதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் சொல்லிடுவார். அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்கள் பாருங்க. லாபான் யாக்கோபுக்கு பின்னாடி வர்றது யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு நினைச்சா நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனால் பின்னாடி வரும்போது கர்த்தர் ராத்திரியில் லாபானுக்கு சொப்பனத்தில் சொல்றார், அவனுக்கு ஒரு தீங்கு பண்ணக்கூடாது. இப்படி காக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாள். நேற்று இரவு சத்துரு என்னெல்லாம் திட்டம் போட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை பாதுகாத்தனால இன்னைக்கு கண்டோம். நமக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியாது. சில கம்பெனியில் பாருங்க, அந்த 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 மெயின் டீம் பேசுவாங்க, பேசி சிலரை வேலையை விட்டு தூக்குவாங்க. இப்போ இந்த ஏஐ வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு வேலை போச்சு. அப்போ தூக்குவாங்க. அப்போ சரி நாளைக்கு இவனை தூக்கிடும், தெரியாது. அவன் அடுத்த நாள் ஜாலியாக காலையில் கிளம்பி சூப்பராக வீட்டிலேருந்து லஞ்சையும் எடுத்துகிட்டு மம்மி போயிட்டு வரேன், ஒய்ஃப்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான், எல்லாட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது அவங்க எல்லாம் போயிட்டு வாம்பாங்க. சிஸ்டம் ஆன் பண்ணால் மெயில் வந்திருக்கும். ஆமாம், எவ்வளோ வலியாக இருக்கும். அவன் இதை வச்சு லோன் எடுத்திருப்பான், ஏதோ எவ்வளோ காரியங்களை பிளான் பண்ணியிருப்பான். இதுக்கெல்லாம் திடீர்னு அப்படி தூக்கத்தில் தட்டி வந்த மெயில், முந்தின நாள் போட்ட பிளான், அல்லது ஒரு 1 வீக்காக ஒரு பிளான் நடக்கும், அல்லது ஒரு 1 மந்தாக பிளான் போட்டு ஃபில்டர் பண்ணி இவங்களை தூக்கிடுவோம். அந்த பிளான் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்பவும் போல வருவோம். இப்படிதான் மறைவாய் சத்துருவானவன் பல திட்டங்கள். இது திடீரென்று ஒரு நாள் நெருக்கத்தை கொடுக்கும் போது அது நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாம ஆயிரும், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாம ஆயிரும். அவன் எத்தனை பேரை இது டிப்ரெஷனுக்குள்ள தள்ளி இருக்கிறது. எத்தனையோ பேர். கடந்த நாளில் ஒரு சகோதரர், ஒரு குடும்பம் சொன்னாங்க, வேலை போய் கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு, ரொம்ப டிப்ரெஷன், டேப்லெட் எடுத்தும் போக மாட்டேங்குது. ஏன்னா 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுறாரு. அப்போ எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ திட்டமிட்டு அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க கம்பெனி என்ன ஆயிரும், அவங்க எல்லாருமே அவங்கவுங்க லாபத்தை பார்ப்பாங்க. ஆமே, நம்முடைய ஃபீலிங்ஸை ஒருத்தர் மட்டும் தான் பார்ப்பார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம உருவாக்கினவர் மட்டும்தான் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். ஆமென். அவன் இதனால என்ன பண்றது? ஏன்னா இவங்க பெருகிறாங்க. இப்படி விட்டா பிரச்சனை ஆயிரும். நம்ம மறைவா ஒரு பிளான் பண்ணுவோம், வெளியே பிரைஸ்லாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ள திட்டம் போட்டு ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நெருக்க ஆரம்பிக்கிறாங்க, அதிகமாய் கொடுமையாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது வேலையை விட்டு தூக்கணும், வேலையை விட்டு போன்னு சொன்னா கஷ்டமாயிரும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கொடுமையா படுத்திட்டு இருக்க முடிஞ்சா இரு, அவ்வளவுதான். அதன் அர்த்தம் என்ன? இருக்க முடியலன்னு சொல்லு, நீ போ, வேதனை. சரி விட்டு போலான்னு பார்த்தா அடுத்து அது ஒரு பெரிய கேள்வி. சத்ருவின் திட்டம் பெருமூச்சுக்குள்ள கொண்டு போகுது. 3வது ஒரு காரியம் இருக்கு, இது தேவன் அனுமதிக்கிறது, அதுதான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் தேவன் ஒரு புலம்பலை அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். நம்ம சைடுல முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும்? எப்பவுமே எல்லாரும் எடுத்தோடனே தேவ சித்தம் சொல்லி விட்டுறக்கூடாது. முதல்ல நம்ம கிட்ட தவறு இருக்கா? காணிக்கை அங்கீகரிக்கல, தேவ சித்தம்னு சொல்லி அவட சொன்னாரு. இல்லை, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லை, உன்கிட்ட இருக்கிறத சரி பண்ணு. நம்ம சைடில் எப்பவுமே 2 பேர் பிரச்சனையா, நம்ம சைடில் தப்பு இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் பிரச்சனை, நம்ம அவங்க சைடில் இருந்து ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கணும். நம்மளை பார்க்கும்போது தான் தெரியும், ஃபுல்லாக வேண்டாத வேலை எல்லாம் செஞ்சது நம்ம சைடில் இருந்து தான் நம்மளை பார்ப்போம். நம்ம சைடில் இருந்து பார்த்தா, அதாவது யாராவது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பீங்களா? இல்லை. ஆமாம், எங்கே வலிக்குது? ஆமாம். சின்ன வயசில் ஸ்கூல் டீச்சர்ஸ் அடிக்கும்போது சிலர் அடிப்பாங்க, ஓன்னு அழுவாங்க, இது வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அடிப்பாங்க. ஒன்றும் அவங்க இப்படி தான் அடிப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வலிக்குதா?
நம்ம சைட்லேருந்து பார்க்கணும். நம்ம ஓகே, ஏன்னா என்கிட்ட தப்பு இருக்கா? எப்போவுமே எந்த ஒரு காரியம் நடக்கும்போது ஆண்டவரே என்கிட்ட என்னதான் குறை இருக்கா, ஆண்டவரே குறை இருக்கா? இல்லை. சத்துரு சூழ்ச்சி பண்ணுறானா, ஆண்டு சோத்துல போடுங்க. இல்லை அதையும் தாண்டி தேவனே இது உங்கள் சித்தமா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பு அறியாத ஒரு ராஜா தோன்றினான். 19வது வசனம். அவன் அவர்களை, நானே வாசிக்கிறேன், உபத்திரவப்படுத்தினான். வாசிக்கும் போது இடையில வாசிக்க வேண்டும். உபத்திரவப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். தேவன் இப்படி ஒரு புலம்பலை அனுமதிச்சதுனால தான் ஒரு மோசே என்கிற ஒருவனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருடைய பலத்த கிரியை அந்த தேசத்தில் நடந்தது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு பெருமூச்சை அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தர் தருகிற வார்த்தை, உனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஆராதித்தும் ஆண்டவரை சமூகத்திலே அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தும் ஒரு பெருமூச்சை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் ஆமென், உனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். எனவேதான் ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஹalleluya. D major. Thank you Jesus. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை. எதுவும் இல்லை. கைகள் குறுகவில்லை. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாதது. பிரியமானவர்களே, ஆமென். ஆமான் இவ்வளவு உபத்திரவப்படுத்துகிறதுல தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஆமாம், அந்த ஆமானை தூக்கிட்டு அந்த இடத்துல யாரை வைக்கணும் தெரியுமா? அரண்மனை வாசல்லே ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிற மோர்தேக்காயே, உனக்கு அரண்மனைக்குள்ள ஒரு இடத்தை தருவதற்காக இது தேவ சித்தம். இன்னைக்கு நீ வடிக்கிற பெருமூச்சுக்கு பின்னாக ஒரு தேவனுடைய உன்னதமான திட்டம் இருக்கிறது. தேவனுடைய உன்னதமான சித்தம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீருக்கு பதில் வர போகிறது, என் பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் கிடைக்க போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஆமென். தலைமுறைக்காக அழுது 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 ஒரு பெருமூச்சு நேரத்தில் பெருமூச்சு. இப்ப வாழ்க்கையை நினைச்சாலே பெருமூச்சு தான் உள்ளது. ஏன்னா அழுது அழுது கண்ணீர்லாம். சில பார்த்துருக்கீங்களா, ரொம்ப நேரம் அழுது முடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு பெருமூச்சு விடுவாங்க. பெருமூச்சு அப்போ அழுதது பார்க்காம பெருமூச்சு விடுறதை மட்டும் பார்க்குறவங்க இருப்பாங்க. பார்த்து சொல்லுவாங்க, சும்மா இருந்து பெருமூச்சு விடுறது பாரு. சும்மா இருந்த பெருமூச்சு விடுறாங்க. அவன் அதுக்கு முன்னாடி 1 மணிக்கு அழுது முடிச்சிருக்கிறான். ஹalleluya, ஹalleluya. என் கண்ணீருக்கு பதில் தருவார். ஆமென். இதுல தேவ திட்டம் இருக்கிறது. அப்படி என்றா தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்றா வாக்குத்தத்தம் ரெடி ஆயிக்கோங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, ஆமென், வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்ததின் அடையாளம் என்ன? பெருமூச்சு. ஹalleluya. பெருமூச்சு. ஆமென். அப்படியே உங்க தலையில கை வச்சு, ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்தார் அதையும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் செய்த 5 காரியங்களை வேகமா சொல்லுகிறேன். 1,
அவர் பெருமூச்சை கேட்டார். 24வது வசனத்தை வாசிங்களேன். 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பெருமூச்சை கேட்டார். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் அதை அலட்சியம் பண்ணவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. மனிதர்கள் கேட்காத அழுகையும் உண்டு, மனிதர்களுக்கு கேட்காத அழுகையும் உண்டு. ஆமென். மனிதர்கள் கேட்காத அழுகை என்ன அப்படின்னா, நம்ம அழுறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க கேட்க விரும்பல. மனிதர்களுக்கு கேட்காத அழுகை அப்படின்னா நம்ம அழுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் இது ரெண்டும் உண்டு. குழியில கிடந்து அவன் அழுதது யாருக்கு கேட்டுச்சு தெரியுமா? கேட்டுச்சு. ஆனா அவங்க எப்படிதான் இருந்தாங்க? அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு இருக்கு. எப்படிங்க இருக்கும்? ஆமென். எப்படிங்க இருக்கும்? நம்ம படுக்கையில் இருக்கும்போது ஒருத்தங்க உங்களுக்கு கஷ்டம்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி நமக்கு வச்சு ஆரஞ்சு எடுத்து நமக்கு முன்னாடியே பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி தோணும்? அந்த ஆரஞ்சு தோடு எடுத்து கண்ணிலே அடிக்கணும்னு தோணுமா இல்லையா? மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர், மனிதர்கள் கேட்காத கண்ணீர். நம்முடைய பல கண்ணீர் மனிதர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பிரச்சனை, அதனால போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யோசேப்பு வாழ்க்கையில குழியில கிடந்து அழுத போது அவன் சகோதரர்கள் கேட்கல அந்த கண்ணீரை. அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு அவனை யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்ட போது சகோதரர்கள் நிக்கிறாங்க. பென்யமீனை பார்த்தது அவனுடைய உள்ளம் பொங்குது. இப்ப அவனுக்கு அழணும். அவன் போய் கதவை பூட்டிட்டு அழுறான். மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர். இந்த ரெண்டு கண்ணீரும் கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குன்ன நாதனுண்டு, துருத்தி நிறையும் போல் அழனெடுத்து அனுகிரகமேகுன்னோர் இயேசு உண்டு. ஒரே ஒரு வார்த்தை, உண்மையான கண்ணீரும் உண்மையான பெருமூச்சும் ஒரு நாள் வீண் போகாது. அது நிச்சயம் கேட்கப்படும். அது நிச்சயம் கேட்கப்படும். சங்கீதம் 102:19 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். பெருமூச்சை கேட்கிறார். இரண்டாவது, உடன்படிக்கையை நினைத்தருளுகிறார். அதே 2:24 வாசிக்கலாம். யாத்திராகமம். கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நல்ல கவனிங்க. உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்னா அவர் அதுவரை மறந்தார்னு அர்த்தம் கிடையாது. உடன்படிக்கையை நினைத்தார்னா அவர் சொன்னதை செய்ய ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் நினைத்தருளுன்னு சொல்றாங்க. நினைத்தருளுன்னு அர்த்தம் அவர் மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் மறப்பது இல்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல நினைவு கூர்ந்தார்னா அதன் அர்த்தம் என்னன்னா அவர் அடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு. பேழைக்குள்ள இருந்த நோவாவை கர்த்தர் மறந்தாருன்னு இருக்கா? ஆனா கர்த்தர் நினைத்தாருன்னு இருக்கும். அவர் நினைச்சதும் என்ன பண்ணார்? காற்று அனுப்பினாரா இல்லையா? அப்போ ஆண்டவர் நினைக்கிறாருனாலே அதன் அர்த்தம் என்ன? ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கை, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் க்ளோரி. உண்மையில் பிசகாதவர். ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி
சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எனவேதான் நெகேமியா ஜெபம் பண்றான், ஆண்டவரே 13 கடைசி நினைக்கிறேன், நெகேமியா 13 கடைசி, உமது அடியேனுக்கு நன்மை உண்டாக. 13 கடைசியா கடைசி வசனம், உமது அடியேனுக்கு நன்மை உண்டாக. கடைசி வசனம் இல்லையா? இருக்குல்ல, கம்ப்யூட்டர்ல இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்கா? தேவனே, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சூப்பர் பிரேயருங்க. அது அர்த்தம் நான் மறுபடியும் சொல்றேன், இது நினைத்தருள். அவர் மறக்க மாட்டார். பாஸ்ட் மறப்பாங்க, மனுஷன் மறப்பான், கர்த்தர் மறக்க மாட்டார். நினைத்தருள்னு அர்த்தம் என்னன்னா, ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. அவன் எத்தனை பேர் இப்போ ஜெபம் பண்ண விரும்புறீங்க? அப்பா பெருமூச்சு விட்டு நெஞ்செல்லாம் வலிக்குப்பா, ஆண்டவரே அப்பா வாடி போயிட்டேப்பா, உமது அடியேனுக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தையை தந்து மறந்துட்டார்னா இல்ல, என்ன நம்ப பண்ணீங்கல்ல, அதுக்குன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி என்னை நினைத்தருளும் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி நம்ப பண்ணினீரே, உடன்படிக்கை தந்தீரே, என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். சங்கீதம் 89:28. உடன்படிக்கையில் உண்மை. அவர் உடன்படிக்கை நடந்து கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் பண்றார் பாருங்க, அதில் அவர் உடன்படிக்கை வைக்கிறார். அதை நான் செய்வேன், செய்து முடிப்பேன். அவர் நினைத்தருளினார், நினைச்சு அப்படி எழும்புறார். அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார் அர்த்தம். இந்த மே மாசம் 15ஆம் தேதி 2026 சிலர் வாழ்க்கையில கர்த்தர் சில காரியத்தை செய்ய தொடங்கிட்டார். என்னை நினைத்தருளி எனக்கான இத்தனை காலம் நான் காத்திருந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி உடாராபாலா பாதாரே ரிமாமா மதரே. அதனால இதுவரை அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கல. அவர் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வித்தியாசம் தெரியும். எத்தனை பேர் இந்த வார்த்தை பேசும்போது ஆவியிலே நான் அதிகமாய் உணர்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறதை. கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் உன் காத்திருப்பின் காலத்துக்கான கிரியை ஆரம்பிக்கிறது. ஓ, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. அவர் நினைவு கூர்ந்தார்னா ஆண்டவர் மறக்கல, அவர் மறக்க மாட்டார். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். அதன் அர்த்தம் என்ன? அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு. அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த ஃபைல் அவர் கையில இருக்கும். ஹalleluya, ஆமென். 2வது அதிகாரத்துல போவாஸ் வயல் நிலத்தில் இருந்த ஒவ்வொருத்தரையா பார்த்தார். அப்படி பார்த்துட்டு கடைசியா வரும்போது யாரை பார்த்தார் தெரியுமா? ரூத்தை பார்த்தார். ஆனா 4வது அதிகாரத்துல முதல் ஃபைலே யாருடைய ஃபைல் தெரியுமா? ரூத்துடைய ஃபைல். ஏன் தெரியுமா? 3வது அதிகாரத்துல ரூத் அவளத்தை அவருடைய பாதத்துல வச்சா. ஹalleluya. இந்த நாளில் அப்பா என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவர் சமூகத்துல விட்டு கொடுக்கிற அன்பு உள்ளமே, உன் காரியத்தை முதற் காரியமா எடுத்து செய்ய. Glory Jesus. அவர் நினைத்தார். 3வது அவர் கண்ணோக்கினார் என்றிருக்கும். 2:25 அவர் கண்ணோக்கினார்.
தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா பார்க்கறது இல்லை, டீட்டெயிலாக பார்க்கிறார். அதுதான் மோசே கிட்ட சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான். சில மறைவான பெயின் இருக்கு பாருங்க, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். சில மறைவான வழி, வெளியே சிரிச்சுட்டே இருப்போம். எங்கேயாவது, அதாவது ரொம்ப பாரம் உள்ளவங்க எதை தேடுவாங்க தெரியுமா? தனியாக உட்கார்றதுக்கான ஒரு இடத்தை தேடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நெஞ்சை வெடிக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆகார் பிள்ளை பிள்ளை பார்த்துடக்கூடாதுன்னு தள்ளி போய் உட்கார்ந்து அழுத போது, ஆகாரே அப்படின்னு கேட்கிறார். சீஷர்கள் நடுவில் இருந்து அழக்கூடாதுன்னு சொல்லி தான் இயேசு உயிரோடு எழுந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்லறைக்கு முன்னாடி போய் அழுதா. ஏன்னா இனி அங்கே யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அவர் இல்லை, இங்கே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிட்டு. அவ அங்கே போய் அழும்போது இயேசு பின்னாடி நின்று, ஸ்திரீயே அப்படிங்கிறார். அவர் கண்ணோக்கிறார். நீ படுற கஷ்டம், நீ படுற வேதனை, நீ இருக்கிற குடும்பத்தில் நீ படுற நிந்த, உன்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தாராம். அவர் ஒருத்தங்களை கண் நோக்கிட்டார்னு வைங்கள. ஆமென். ராகேல் லேயாள் அற்பமா எண்ணினாள், கர்த்தர் கண் நோக்கினார். சாப்டர் மாறுது. ராகேல் லேயாள் மேல என்ன பட்டா தெரியுமா? பொறாமைப்பட்டா. ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி, க்ளோரி. இன்னைக்கு உன்னை அற்பமா பார்க்கிறவங்க நாளைக்கு உன்னை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தருடைய பார்வை உண்மையில. நம்முடைய மறைக்கப்பட்ட வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? கிருபையா இறங்குகிறார். யாத்திராகமம் 3:8 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என்னை கண்ணோக்கி தூரத்திலிருந்து பார்க்கிறவர் மட்டும் இல்ல, அவர் இறங்கி வந்து வேலை செய்கிறவர். அவர் இறங்கி, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சிச்சுவேஷன்ல கர்த்தர் தலையிட போகிறார். என் குடும்ப சூழ்நிலையில கர்த்தர் தலையிட போடுகிறார். இந்த வேதனையில கர்த்தர் தலையிட போகிறார். நல்ல கைகளை தட்டி உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை எல்லாரும் காணும்படிக்கு இந்த காரியத்தில் கர்த்தருடைய தலையீடு இருக்க போகிறது. ஹalleluya. ஆண்டவர் தலையிட போகிறார். அதனாலதான் மோசே கிட்ட போய் சொல்றார், தேவன் சொன்னார்னு சொல்லு. அவன் கேட்கிறான், எபிரேயன் தேவன் யாருன்னு கேட்டேன். காட்டி கொடுக்கிறேன், அவனுக்கு காட்டி கொடுக்கிறேன், ஒவ்வொன்றா காட்டி கொடுக்கிறார். அவன் கேட்கிற மோசே கிட்ட, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு. இல்லை இன்னும் அவனுக்கு காட்டினா, அவனுக்கு இன்னும் விரலை தான் காட்டியிருக்கிறேன். பார்வோன் மந்திரவாதிகள் என்ன சொன்னாங்க? விரலை மட்டும்தான் அவன் பார்த்துருக்கான். விரலுக்கு இப்படி வீங்கிட்டானா. அடுத்து என் கையை காட்டணும். எங்க காட்டினார் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்து அவர் இறங்கினார். ஆமே. தேவ சமூகத்தில் பெருமூச்சு விடுகிற உள்ளமே, உன் விஷயத்தில் கர்த்தர் தலையிடும் வேளை வந்து விட்டது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் காரியத்தில் கர்த்தர் தலையிடும் வேளை வந்து விட்டது. காரியம் ஜெயமாய் முடிகிற நேரம் வந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவர் கண்ணோக்கினார், ஆண்டவர் இறங்கினவர் தமது வல்லமையினால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். பெருமூச்சின் சத்தம். ஆமே. அப்பா கேட்டுட்டாருன்னு வைங்கள, பெருமூச்சின் சத்தம் கேட்டுட்டாருன்னா, ஆமே, நிச்சயம் ஏதோ ஒன்று செய்வார். நம் தவறுனால என்ன, திருத்தியே ஆகணும். சத்ருவின் சூழ்ச்சியா? தேவனிடத்தில் நீதிக்காக, நியாயத்துக்காக கதறுங்கள். தேவ திட்டமா? சகித்து கொள்ளுங்கள். இந்த பெருமூச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, ஓ thank you Holy Spirit, thank you Jesus,
நான் நம்புகிறேன் அநேக பெருமூச்சு சாட்சியாய் மாற போகிறது, பெரிய ஆரவாரமாய் மாற போகிறது. உன் பெருமூச்சின் சத்தம் பெரிய ஆரவாரமாய், எந்த வீட்டில் எந்த அறையிலிருந்து பெருமூச்சு விட்டாயோ அதே வீட்டில் சாட்சி கூட்டம் நடக்க போகிறது. அதே வீட்டில் சாட்சி கூட்டம். எந்த காரியத்துக்காக பெருமூச்சு விட்டாயோ அதே காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு. ஓ thank you Holy Spirit. Hallelujah. Thank you Lord. கர்த்தர் நல்ல நம்பிக்கையான நாளை வைத்திருக்கிறார். Hallelujah. தான் வாழ்கையா ஆகுலமில். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாளை என்ன